எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பொண்ணு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்ஃபுல்லி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து வெரி வெரி சப்போர்ட்டிவ். எப்படின்னா எங்கள் அம்மா தான் என்னை ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்தது. ஹூஎவர் யூ வாண்டட் டு பி, நான் யாராக வேணாலும் அங்கே இருக்க முடியும். டான்ஸ் ஆடும்போது நான் யாராக வேணாலும் என்னை உருவகிச்சுக்க முடியும். அந்த வெஞ்சர் வந்து கம்ப்ளீட்டாக இட் புட் மீ இன் டு லாஸஸ் தான். நான் செலவு பண்ணது எல்லாம் போயிடுச்சு அந்த இதில். பட் இட் டிட்ன்ட் மேட்டர். ஐ கெயின் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஐ கெயின் நியூ ஃப்ரெண்ட்ஸ். நானும் அவரும் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். நான் எழுதின டயலாக்ஸ், நான் க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் அண்ட் ஐ வாஸ் டிரெக்டிங். அவன் வந்து பிச்சு உதறான் அந்த டயலாக்ஸ் எல்லாம். எனக்கு வார்த்தையே வரல. பிகாஸ் ஆஸ் ஐ செட் ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன். என் தம்பி அதை பார்த்துட்டு இங்கே பாரு, தயவு செஞ்சு நீ நடிக்காத, நீ நடிச்ச இந்த படம் ஓடவே ஓடாது. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ரொமான்டிக் லவ் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி ரொமான்ஸை கடந்து வராத, ஐம் 40 now, ஸோ ரொமான்ஸை கடந்து வராத இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லையே. ஹார்மோன் மெடிக்கேஷன் எடுத்து தான் இருக்கும். ஏன்னா ஐ டோன்ட் மை பாடி டஸ் நாட் கிரியேட் எஸ்ட்ரஜன் பை டிஃபால்ட். சாகிற வரைக்கும் ஐ ஹவ் டு டேக் எஸ்ட்ரஜன் பில்ஸ், ஹார்மோன் பில்ஸ். அதனாலேயே சில சமயம் மூட் ஸ்விங்ஸ் வரும். ஐ மைட் கோ இன்டு டிப்ரெஷன் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். How painful is that? Because அந்த degree of pain வந்துட்டு we can't feel it. Like men or women ko we can't feel it, but the trans women or trans men people can feel that. அந்த டிகிரி ஆஃப் பெயின் எவ்வளோ இருக்கும்? அண்ட் ஸோ அந்த டிகிரி ஆஃப் பெயின்னா அது சர்ஜரி நடந்து முடிஞ்சுனே இருக்காது. பிகாஸ் ஐ வாஸ் கெப்ட் அண்டர் அனஸ்தீஷியா ஃபார் ஐ திங்க் 24 hours ரைட் ஆஃப்டர் த சர்ஜரி. ஸோ சர்ஜரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பெருசாக எதுவும் தெரியாது. பட் ஐ வாஸ் கெப்ட் அண்டர் அப்சர்வேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 3 weeks. 3 வாரம் நான் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஐ வாஸ் கெப்ட் அண்டர் அப்சர்வேஷன். It is hard like any other surgery. For example, நீங்கள் வந்து ஒரு பைபாஸ் பண்ணினாலோ இல்லை ஒரு பிரெயின் சர்ஜரி அது மாதிரி ஏதாவது பண்ணினாலோ அந்த ஒரு ரெக்கவரி பீரியட் இருக்கு இல்லையா? அது யூஸ்வலி இட்ஸ் அபவுட் 3 weeks or 4 weeks. அந்த ஒரு ரெக்கவரி பீரியடில் எனி அதர் கைண்ட் ஆஃப் சர்ஜரி இஸ் வெரி சிமிலர். ஆக்சுவலி நான் blank ஆயிட்டேன் when you were talking about this because it can't be explainedங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. Yeah, kind of. Yes, that is how I would say it. பிகாஸ் நம்மளுக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு, இது நம்ம வந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் நம்ம ஒரு அந்த ஐடியல் இதுக்கு நம்ம போகிறோங்கிற அந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிசிக்கல் பெயின் வில் ஆல்வேஸ் பி தேர். வி ஆர் ஆல்வேஸ் ஆன் பெயின் கில்லர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3 வாரம் வந்து வி ஆர் ஆன் பெயின் கில்லர்ஸ். வி ஆர் யூஸிங் இந்த கேத்திட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, டு பாஸ் யூரின். அது வந்து அந்த ஒரு 3 வாரத்துக்கு அது இருக்கும் அன்டில் அந்த சர்ஜரி இதெல்லாம் முடிஞ்சு அது அந்த ரெக்கவரி பீரியடில் அண்ட் ஆல் தட். ஸோ யா இட்ஸ் அ திங். பட் தென் ஐ வாஸ் ஆக்சுவலி ஹாப்பி ஆஃப்டர் தட் அந்த பீரியட் பிகாஸ் என்னுடைய ஐடியல் பாடிக்கு ஐம் கெட்டிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர். ஓகே, ஸ்பீக்கிங் அபவுட் யோர் செல்ஃப், எனக்கு வந்துட்டு உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. லைக் வேர் வர் யூ பார்ன், எங்கே படித்தீங்க, என்ன படித்தீங்க, அண்ட் வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் feel that kind of a change in yourself? So அதை பற்றிலாம் சொல்லுங்க மேம். That's always an odd question. When did you know or when did you feel? Okay, I always knew. Okay, please educate me. Like how should I ask you that? It is you always know. For most people, some people என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு சமயத்தில் அது my guess is they would have always known, ஆனால் they would have acted on it or they would have consciously thought about it அந்த ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறமா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பொண்ணு தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஆனால் என்னென்னா தேங்க்ஃபுல்லி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து வெரி வெரி சப்போர்ட்டிவ். எப்படின்னா எங்கள் அம்மா தான் என்னை ஃபஸ்ட்டு டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்தது. பரதநாட்டியம் டான்ஸ் ஸ்கூல் இஸ் கைண்ட் ஆஃப் அ வெரி ஃபன் சேஃப் ஸ்பேஸ் டு பி whoever you wanted to be. நான் யாராக வேணாலும் அங்கே இருக்க முடியும். டான்ஸ் ஆடும்போது நான் யாராக வேணாலும் என்னை உருவகிச்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஐ வாஸ் brought up in பொள்ளாச்சி as one of 3 boys. என்னோட அப்பா வந்து ஹீஸ் அ டெய்லர், ஹீ ஸ்டில் அ டெய்லர். அண்ட் அவர் வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஜாலியாக ஓய்விடுங்கனால அதெல்லாம் ஹீ இஸ் வாட் ஹீ இஸ். ஸோ இஸ் ஆல்வேஸ் பி லைக் தட்.
மை மாம் இஸ் அ ஹோம் மேக்கர் அகெயின். எங்கள் அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலேருந்து ஒரு தடவை கூட நீ ஒரு பையன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தே வர் வெரி லவ்விங் ஃபேமிலி. அதனால என்னாச்சுன்னா, ஐ வாஸ் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் மை ஸ்டடீஸ். ஐ வாஸ் செகண்ட் மை டிஸ்ட்ரிக்ட் இன் Wow. 12th. ஐ மேட் இட் டு பிஎஸ்டி டெக் ஆன் மெரிட். அப்புறம் அந்த 4 வருஷம் பிஎஸ்டி டெக்கில் இசிஇ படித்ததுக்கப்புறமா I had the highest paying job of all the outgoing students in 2006. Oh my அந்த God. வருஷம். Yeah. So Okay. I'm really smart. Yes, you are. Right. அதுக்கப்புறம் தான் after a few years I left. I joined Amazon. Amazonல 10 வருஷம் I was ஒர்க் பண்ணினேன். Amazonல I did சென்னை, பெங்களூர், லக்சம்பர்க், லண்டன், சியாட்டில், பெங்களூர் again. அப்புறம் பெங்களூரில் ஒரு வருஷம் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் தான் அதுக்குள்ளே கோவிட் வந்துருச்சு. என்னோட அந்த வெஞ்சர் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டுடியோ அதை க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துருச்சு. தென் ஐ மூவ் டு சோல், சவுத் கொரியா. அங்கே 2 வருஷம் இருந்தேன். நவ் ஐ எம் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ. Okay. ஒவ்வொரு 2 வருஷமும் எனக்கு வந்து கான்டினன்ஸ் மாறணும். என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லுவான், அவன் ஜாப் மாற்றுவான், சிட்டி மாற்றுவான், நீ தான் கான்டினன்ஸே மாறி போகிற அப்படின்னு. இட் ஹேப்பன். ஸோ Was it your dream, like continents மாதிரி போகணும், நோ, world travel அப்சல்யூட்லி நாட். ஆக்சுவலி எனக்கு ட்ராவலிங்கே பிடிக்காது. எங்கேயும் போகிறதுக்கும் பெருசாக இஷ்டம் இருக்காது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஐ கெட் போர்ட் ஈஸிலி. ஒரு 2 வருஷம் கழிச்சு ஐ வுட் ஹவ் ப்ராபப்லி எக்ஸ்ப்ளோர்ட் எவ்ரி திங் அரவுண்ட். ஸோ எனக்கு என்னன்னா, இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அங்கே இருந்து அந்த ஒரு லோக்கல் அட்மாஸ்ஃபியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. Okay. Though I don't like traveling, I like experiencing new things. Okay. And probably one way to do that is to travel, move to a different city, move to a different country and all that. But I think it has been fun so far. Yeah. Okay. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இந்த கேரக்டர் தான் வந்துட்டு உங்களை மூவிலையுமே வந்து நிறைய கேரக்டர்ஸாக ஒர்க் பண்ண Totally yes. Because நான் தனியாக இருக்கும்போது I want to keep myself engaged. அந்த நான் வெட்டிங்க்கு ஒரு இது சொன்னேன் இல்லையா, அதுவும் பார்ட் ஆஃப் தட். I want to explore something. I want to try something out. அந்த வெஞ்சர் வந்து கம்ப்ளீட்டாக இட் புட் மீ இன்டு லாஸஸ் தான். நான் செலவு பண்ணது எல்லாம் போயிடுச்சு அந்த இதில். பட் இட் டிடன்ட் மேட்டர். I gained new experience. I gained new friends. ஆக்சுவலி அந்த வீடியோ பார்த்து தான் மாலா மேடம் வந்து என்ன இந்த மூவி இதுக்கு இது பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் த ஹோல் அந்த மூவி மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நியூ எக்ஸ்பீரியன்சஸ், நியூ திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஓகே. ஸ்பீக்கிங் அபவுட் த மூவிஸ் பார்ட், நீங்கள் வந்துட்டு டைரக்ட் பண்ணும் இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இந்தியா வந்தீங்க. வந்தோடனே லைக் ஓகே நானே நடிச்சிடுறேன், பிகாஸ் யூ ட்ரைட் வித் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் தென் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரிஞ்சது. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு ஓகே நானே நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் யூ ஸ்டார்டட் டு ஆக்ட். எடுத்தோடனே நீங்கள் வந்து கேமரா நின்று ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? டிட் யூ டூ ரிஹர்சல்ஸ் ஆர் ஆக்டிங் கிளாஸஸ் ஏதாவது போனீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஒரு ஆக்டிங் கிளாஸ் மாதிரி போயிருந்தேன். பட் I would say that didn't help much. ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்து ஆக்டிங்கில் இல்லை. ஏன்னா நான் வந்து ஐ லேர்ன் பரதநாட்டியம் ஃபார் மோர் தென் 10 years. ஸோ ஆக்டிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து அந்த பரதநாட்டியம் இதிலே இருக்குது. ஸோ அதில் பெரிய பிரச்சனை இல்லை. பிரச்சனை எப்போனா கேமரா முன்னாடி அந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் 7-8 பேர் நின்று பார்க்கும்போது அந்த கேரக்டராக மாறி நடிக்கிறது, தட் வாஸ் அ பிகர் திங். we did a rehearsal. என்னோட படத்தில் மசந்த்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். கைமை கடுக்குன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் அப்போது. ஸோ நாங்கள் ஒரு ரிஹர்சல் ஷாட் நானும் அவரும் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். நான் எழுதின டயலாக்ஸ், நான் க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் அண்ட் ஐ வாஸ் டிரெக்டிங். அவன் வந்து பிச்சு உதறான் அந்த டயலாக்ஸ் எல்லாம். எனக்கு வார்த்தையே வரலை. பிகாஸ் ஆஸ் ஐ செட் ஐ வாஸ் வெரி கான்ஷியஸ் ஆஃப் வாட் இஸ் கோயிங் ஆன். என் தம்பி அதை பார்த்துட்டு, இங்கே பாரு தயவு செஞ்சு நீ நடிக்காத, நீ நடிச்ச இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு அவன் சொன்னான். அந்த சீன்ஸ் ஐ மீன் ஹி வாஸ் ஜோக்கிங் ஆப்வியஸ்லி. பட் ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா நம்ம வந்து எனக்கு வந்து 3 வாரம் தான் இருக்குது அந்த படத்தை முடிக்கிறதுக்கு. பிகாஸ் 3 வாரம் தான் எனக்கு லீவ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த we were doing this Okay, so you don't quit your job. No. Okay. I was working. I was still working. என்னோட இது சினிமாட்டோகிராஃபர் கூட சொல்லுவார், ஒரு சீன் எடுக்கும்போது காலையில் ஐ வாஸ் ஒர்க்கிங், மத்தியானம் வந்து ஐ டிட் த சீன் அண்ட் ஆல் தட். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யூ ஸ்டார்ட் வித் சம்திங். அப்புறம் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க,
கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நடிக்கும்போது அப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து திருப்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னபோது ஐ திங்க் மேபி செகண்ட் ஆர் தேர்ட் டைம் ஐ வாஸ் பிட் மோர் கம்ஃபர்டபுள். ஐ ஸ்டார்டட் யூனோ ஐ டென்ட் வாண்ட் டு ஆக்ட், ஐ வாண்டட் டு பிஹேவ். I just wanted to react to அந்த context, situation and all that. So once அது புரிஞ்சதுக்கு அப்புறமா I think it became easier. Okay. And இந்த மூவில உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது you were acting as two different persons, like ஒரு மேல் கேரக்டராகவும் நடிச்சிருக்கீங்க, ஃபீமேல் கேரக்டராகவும் நடிச்சிருக்கீங்க. you were the director and நீங்க வந்துட்டு ஸ்கிரிப்டும் you were concentrating on that. ஸோ இப்படி நிறைய விஷயம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு ப்ரெஷர் வரும் இல்லையா? how did you handle that pressure? So that is where teamwork comes in. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், மை சினிமாட்டோகிராஃபர் வாஸ் ஆல்மோஸ்ட் மை பாதி டைரக்டர், பாதி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். சரி, இப்போ ஒரு சீன் எடுக்கும்போது அதில் வந்து அதோட ஸ்டேஜிங் முக்கியம். எங்கே இருக்காங்க அந்த கேரக்டர்ஸ், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாங்க, எப்படி மூவ் ஆகுறாங்க, இதெல்லாம் முக்கால்வாசி சமயம் நானும் சினிமாட்டோகிராஃபரும் வி ஷேர்ட் தட் பர்டன் ஆஃப் ஸ்டேஜிங் த சீன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஆக்சுவலி வெட்டரன் ஆக்டர்ஸ் லைக் கீதா கைலாசம், கஜராஜ் சார், ஹரிதான் ஒரு ஆக்ட்ரஸ், மாசாந்த், அப்புறம் நக்கலைட்ஸ் பிரசன்னா, அப்புறம் மணிமேகலை, வெற்றிமாறன் படத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்க இருப்பாங்க. இந்த விடுதலையில் வந்து ஒரு பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க, ஸோ தேர் ஆல் வெட்டரன் ஆக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஆக்டிங் எல்லாம் சொல்லித்தர தேவையில்லை, அவங்க பண்ணுறதை பார்த்து அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த ரியாக்ஷன் தான் நான் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. தென் ஐ ஹேட் டூ டேலண்டட் co-director assistant director காம்பினேஷன். கௌஷிக்னு ஹி வாஸ் மை co-director, அப்புறம் பாஸ்கர்னு சொல்லிட்டு அவர் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க தான் ஆக்ஷன் கட் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. நான் மொத்தமாகவே ஒரு 2 தடவை தான் என்னமோ ஆக்ஷன் கட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் டிரெக்ஷன், ஸ்டேஜிங், எக்ஸிக்யூஷன் அதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க் தான். மேபி ஆக்டிங் அண்ட் ரைட்டிங் வாஸ் வெரி இண்டிவிஜுவல், பட் எவ்ரிதிங் எல்ஸ் இட்ஸ் a big team work. We are a close knit team of just 12-13 people. எங்கள் மொத்த க்ரூவே வந்து 13 people தான், காஸ்ட் இல்லாமல் மொத்த க்ரூவே 13 people தான். அண்ட் ஐ டெல், நான் வந்து அந்த அன்னைக்கு என்ன சீன் எடுக்கிறோமோ அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த சீன் என்ன, இந்த சீன் எதுக்காக எடுக்கிறோம், இந்த சீனில் என்ன எமோஷன் கன்வே பண்ண போகிறோம், இந்த சீனுக்கு முன்னாடி சீன் என்ன, இந்த சீனுக்கு அடுத்த சீன் என்ன, காஸ்ட்டுக்கும் தெரியும், க்ரூவுக்கும் தெரியும். ஸோ அந்த சீனில் அவங்க தானே பார்க்குறாங்க அந்த இதில் மானிட்டர், பிகாஸ் நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன், அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த மானிட்டரில் அந்த எமோஷன் வரலனா எனிபடி கேன் பாயிண்ட் அவுட், இது வந்து நீங்கள் சொன்னது வரலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தென் we can go ahead and work on it. But thankfully we didn't have to do a lot of retakes of the scenes. But still அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாரும் கொண்டு வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதுனால அது ஒரு 23 daysல படம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் மூவிஸ், இப்போ மூவின்னு வந்துட்டாலே ஃபஸ்ட்டு தாட் வந்துட்டு என்ன இருக்கும், ஐ மீன் த ஒன் ஹூஸ் புட்டிங் த மணின்னு வந்துட்டு போடுற காசை நம்ம எடுத்துடணும், அந்த ஒரு தாட் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு சப்போர்ட்டிவ்? இப்போ போடுற காசை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தாலே அவங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் பற்றின படம்லாம் எடுக்கிறதுக்குலாம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் என்ன மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு அன்னோன் பர்சன், மீடியாவுக்கு அன்னோன் பர்சனை கொண்டு வந்து நீங்களே நடிங்க, நீங்களே டைரக்ட் பண்ணுங்கலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ தேர் தாட் வாஸ், நம்ம வந்து மலமணியன் மேடம் ஹேஸ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 40 years. அவங்க வந்து மணிரத்னம் அவர்களோட இபியாக இருந்திருக்காங்க, 7 channel வந்து ரொம்ப வருஷமாக இருந்திருக்காங்க, more than 25 years she was running 7 channel. ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்டரன் பர்சனுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணியாச்சு, நம்மளுக்கு இனிமே வந்து கான்ஷியஸாக நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு படம், அவங்க ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, பட் ப்ராபப்ளி திஸ் இஸ் அனதர் மூவி தட் ஷி வாஸ் கான்ஷியஸ்லி இது வந்து இந்த பர்பஸ்க்காக எடுக்கிறோம், நம்ம வந்து ஒரு ப்ராடர் எக்ஸ்போஷர் கொடுக்கணும் இந்த விஷயத்துக்கு, இந்த சோஷியல் காஸுக்கு. ரெண்டாவது, இப்போ வர நிறைய தமிழ் படங்கள் வெறுமனே சத்தம், வயலன்ஸு, அப்புறம் மெலோட்ராமா, இந்த 3 நம்பியே இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் கொடுக்கணும், தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படிலாம் நினச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. பட் தென் I hope we get the money that we put. So I'm also a co-producer in the thing, right? So we shared the production and stuff. Producer party include பண்ணிக்க. Exactly, right? So எங்க idea வந்து we wanted to create something interesting rather than we're not that money minded எனக்கு தோணுது. ஓகே.
ஸோ இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்துட்டு இந்த ரொம்ப ட்ரமாட்டிக்கா, ரொம்ப சினிமேட்டிக்கா இல்லாம, அ என்ன இருந்துச்சோ, என்ன நடந்துச்சோ, அத வந்து அப்படியே வந்துட்டு நேச்சுரலா நம்ம டெலிவர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க நடிச்சீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கான வொர்க் வந்துட்டு ஈஸியா ஆக்கிடுச்சா? ரிலேட்டிவ்லி ஈஸியர். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ண தேவையில்ல. ரியாக்டும், பிஹேவும் பண்ணா போதும். ஆனா, தி அதர் சைடு என்ன ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு நடிப்புக்கும், அந்த ஒரு ஃபில்ம் மேக்கிங்க்கும் ரொம்ப டியூனான பீப்பிள். அவங்கள வந்து, "இல்ல கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க" அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இனிஷியலா ஒரு இது வந்துச்சு. ஆனா, எப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதுலேருந்து அப்புறம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஸ்டார்ட்டிங் வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி பழைய படங்கள்லலாம் வந்துட்டு ட்ரான்ஸ் விமன வந்து இந்த மாரி தான் ரொம்ப டிப்பிக்கலா இப்படி தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அக்கார்டிங் டூ யூ இப்போ வர படங்கள்ல இல்லாட்டி இதுக்கப்புறம் வரப்போற படங்கள்ல ஒரு ட்ரான்ஸ் விமனையோ, ஒரு ட்ரான்ஸ் மென்னையோ எந்த மாரி கேரக்டர்ஸ் குடுத்து போர்ட்ரே பண்ணலாம்? So you will see that trans women are like any other person. Um, they can be a friend, they can be a romantic interest, they can be a lawyer or a teacher, IAS officer or a judge, can be. ஸோ இப்போ ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ என்னெல்லாம் விதத்தில் நம்ம போர்ட்ரே பண்ணலாமோ எவ்ரிதிங் கேன் அப்ளை டு trans women because I believe trans women are women. ஓகே. அண்ட் நீங்க இப்படி இப்ப சொல்லும்போது இந்த தே கேன் ஆல்சோ ஹேவ் அ ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்துட்டு இந்த மாரி ரொமான்டிக் லவ் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி ரொமான்ஸை கடந்து வராத ஐம் 40 now. ஸோ ரொமான்ஸை கடந்து வராத இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லையே. ஸோ எஸ், so many. ஓகே. So many. That's Yeah. cute. That happens all the time because especially இப்போ ஒரு நார்மலான ஒரு 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 ரொமான்ஸ் ஒரு ஸ்டோரிக்கு there is always a logical end. They get married, அவங்களுக்கு கிட்ஸு, இந்த கிராண்ட் கிட்ஸ் அண்ட் ஆல் தேட். இப்போ என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு சம் ஆஃப் தோஸ் திங்ஸ் won't work. ஸோ there is there is nothing usual about my love stories. It has always been very interesting, turbulent in some sense. நீங்க வந்து மூவில இந்த மெலோ டிராமாலாம் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. Was that also there here? I wouldn't say that. Okay. I think it is melodrama illa, but a lot of drama. Okay. Actually, yeah. ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் த மூவி அகெயின், நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஸோ அது வந்துட்டு இந்த மூவில கன்வே ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஸோ ப்ளீஸ் என்னோடய படத்தை தேட்டர்ஸில் வந்து ப்ளீஸ் வந்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ சொன்னதெல்லாம் கன்வே ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. ஓகே. நீங்கள் அப்ராடில் வந்துட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் அங்கே தான் வந்துட்டு என்ன நீங்கள் தாய்லாண்டில் தான் சர்ஜரி பண்ணீங்க அண்ட் தென் பீப்புள் வர் வெரி சப்போர்ட்டிவ் டு யூ அப்படின்லாம் சொன்னீங்க. பட் இங்கே இந்தியாவில் லெட்ஸே கிராமத்துலேருந்து வர ட்ரான்ஸ் விமன் இல்லாட்டி வீட்டில் இருந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்காமல் வீட்டை விட்டு துரத்துன பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ரியலாக அவங்களோட ரியல் ஸ்டோரியை வந்து நேரில் போயிட்டு கேட்டு அதுலேருந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? நேரில் நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா அவங்கள்ட்ட? படத்துக்காக மெயினாக வந்து 2-3 ட்ரான்ஸ் விமன்ட்ட நான் பேசினேன். எஸ்பெஷலி நான் பெங்களூரில் இருந்தபோது ஒரு ட்ரான்ஸ் விமன் ஷி ஆஸ்க்ட் மை ஹெல்ப் ஃபார் அந்த ட்ரான்சிஷன். அது என்னென்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஷி வாண்டட் டு ட்ரான்சிஷன். ஆனால் அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஒத்துக்கலை ஆக்சுவலாக. ஸோ அவங்க அதை குவிட் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் தனியாக டைம் எடுத்து ஃபுல்லாக ட்ரான்சிஷன் முடித்து வேறொரு ஸ்கூலில் பொண்ணாக மாறினதுக்கப்புறமா போய் ஜாயின் பண்ணினாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, ஏன் இது பண்ண விட மாட்டோம்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு கேள்விப்பட்டேன். அதனால தான் இந்த மூவி இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ விமன்ஸ். பிகாஸ் ஒன்று வந்து என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள் அது அங்கே என்ன சொல்கிறது, இந்தியாவில் நடக்காட்டி யூஎஸ்ல நடந்தாலும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அந்த விஷயங்கள் நான் இந்த மாதிரி சொன்னேன், இந்த பர்சன் கிட்ட கேள்விப்பட்டது. அப்புறம் நிறைய நம்ம படிக்கிறது ஜென்ரலாக வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ட்ரான்ஸ் விமன்ட்ட வந்து இந்த பிளெஸிங் வாங்குகிற அந்த ஒரு இதெல்லாம் அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தது, படித்தது, அப்புறம் இவங்க கிட்ட கேட்டது, அதெல்லாமே நான் அனுபவிச்சது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம்.
ஓகே. நீங்க வந்துட்டு பர்சனலா ட்ரான்ஸ் விமென்க்காக ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ஏதாவது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் மாரி ஏதாவது பண்றீங்களா? ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஐ ஹேட் அந்த வெட்டிங் ஸ்டூடியோவில் வி ஹேட் 4 transgender women whom I was training. நாங்கள் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே. எம்ப்ராய்டரி, அப்புறம் மேக்கப் இதெல்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். which was why I was awarded top 10 youth by ஆனந்த விகடன் in 2020. அந்த ஒர்க்குக்காக தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் த சேம் திங், இப்போ வந்துட்டு நீங்க இந்த நீல நிற சூரியன் இந்த மூவி இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இல்லையா? Right. அடுத்து ஏதாவது படம் நீங்க எடுக்க போறீங்களா? கண்டிப்பாக. ஸோ ஐ ஆல்ரெடி பிச்ட் ஒன் ஆஃப் மை ஸ்கிரிப்ட்ஸ் டு அ ப்ரொடியூசர். அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அது என்னென்னா, ஐ ஸ்டில் நீட் டு ரைட் இட் அவுட் ப்ராப்பர்லி. அண்ட் ஐ பிலீவ் மூவிஸ் ஆர் மேட் when you write well. அது நல்லா எழுதினா தான் படம் நல்லா வரும்னு எனக்கு தோணும். ஸோ இட் டேக்ஸ் அ இயர் ஆர் ஸோ டு ரைட் இட். கொஞ்சம் ரிசர்ச் வேலையில் இருக்கேன். இட் இஸ் அபவுட் தேவதாசிஸ் இன் த 1900s. அது பீரியட் மூவி, தேவதாசிகள் பற்றின மூவி. அந்த சமயத்தில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பேக் ட்ராப்பில் வச்சு ஆக்சுவலி ஒரு லவ் ஸ்டோரி. இட் இஸ் அ லவ் ஸ்டோரி. ஆனால் அந்த ஒரு பேக் ட்ராப்பில் ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ யா, I hope I'm able to make the movie. Yeah, sometime probably in the next couple of years it should come out. Yeah. நீங்க வந்துட்டு இப்போ ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவாக அண்ட் ரொம்ப நல்லாவே நீங்கள் வந்துட்டு பேசிட்டு இருந்தீங்க. பிகாஸ் எனக்கு கேட்கும்போது ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கும்போது வருது, பட் அங்கே லைக் அப்ராடில் இருக்கும்போது அவ்வளோவா அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்லலாம். Sure. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருந்துட்டு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் இருந்துட்டு இங்கே வரும்போது அதுக்கான ஒரு ட்ரோலோ இல்லாட்டி அதுக்கான ஒரு கிரிட்டிசிசமோ நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெல் டன், இது வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு. பட் யூ ஆல்வேஸ் சி கொஞ்சம் பேர் போடா நீ இன்னும் ஆம்பளை தான் அந்த மாதிரி இது, அப்புறம் ஹை ப்ரோ அப்படின்லாம் தேவ் கிவன் காமெண்ட்ஸ். ஐ திங்க் த பெஸ்ட் வே இஸ் டு இக்னோர் நெகட்டிவிட்டி. இப்போது எனக்கு மட்டும்தான் அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கான்னா அப்படி சொல்லவும் முடியாது. யாரெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் லைஃப்பில் வந்து அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணணும், ஏதாவது பண்ண நினைக்கிறாங்களோ, இஸ் ஆல்வேஸ் சம்படி டு சே கிரிட்டிசிசம் நெகட்டிவாவோ இல்லை யூனோ கம்ப்ளீட்லி அவங்களோட அந்த எசன்ஸையே புரிஞ்சுக்காமல் இக்னோரண்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோ அவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஐ திங்க் த பெஸ்ட் வே இஸ் டு இக்னோர் அண்ட் டூ மோர், சக்சீட் மோர். ஸோ தே வில் நோ தட் அவங்களோட நெகட்டிவிட்டி நம்மளை கொஞ்சம் கூட இம்பேக்ட் பண்ணலைன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளி அவங்களே அடங்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. தி அதர் டைம் சம்டைம்ஸ் எஸ்பெஷலி இப்போ நம்ம ஹார்மோன் மெடிக்கேஷன் எடுத்து தான் இருக்கோம். ஏன்னா ஐ டோன்ட் மை பாடி டஸ் நாட் கிரியேட் எஸ்ட்ரஜன் பை டிஃபால்ட். ஸோ அன்டில் நம்ம சாகிற வரைக்கும் ஐ ஹாவ் டு டேக் எஸ்ட்ரஜன் பில்ஸ், ஹார்மோன் பில்ஸ். அதனாலேயே சில சமயம் மூட் ஸ்விங்ஸ் வரும். ஐ மைட் கோ இன்டு டிப்ரெஷன் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ யூ கைண்ட் ஆஃப் ஃபிகர் அவுட் எதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள், யாரெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மனிதர்கள், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த படம் எடுக்கிறதுக்கு இந்த படத்தை எழுதுறது எனக்கு 2 வருஷம் ஆச்சுன்னு. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் இன் சோல். ஒன்று கோவிட்னால, இன்னொன்று அது ஒரு புது அட்மாஸ்ஃபியர், கம்ப்ளீட்லி கொரியன் தான் அதிகமாக பேசுவாங்க, அதனால ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இல்லை. ஸோ 2 வருஷம் வந்து நான் தனியாக தான் இருந்தேன். பட் நிறைய சமயம் டிப்ரெஷனில் போயிடணும்னு எனக்கு பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் ரைட்டிங் கெப்ட் மீ அலைவ், கெப்ட் மீ என்கேஜ்ட். அந்த மாதிரி டிப்ரெசிவ் தாட்ஸ்லாம் போகாமல். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதும், நம்மளுக்கு பிடிச்ச மனிதர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், ஐ திங்க் தட் இஸ் தி ஒன்லி வே டு கெட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன் எனக்கு தோணுது. ஓகே. ஸோ இப்போ இருந்து எனக்கு இங்கே வந்து ஒரு டேக் அவே, இக்னோர் டூ மோர். எஸ், ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை டேக். பெர்ஃபெக்ட். யா, இக்னோர் டூ மோர். ஆசம். So நீங்க well தான் put. சொன்னீங்க. Did I? Okay. Yes, you did say that. Okay. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் கரியரில் யூஆர் க்ரோயிங் அப்படின்னு சொல்லலாம். பட் தேர் ஆர் அதர் ட்ரான்ஸ் விமன் ஹூ ஆர் லைக், நான் இல்லை ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் வித் வாட் ஐ எம் டூயிங் ஆர் வித் வேர் ஐ எம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் அவங்க அதெல்லாம் தாண்டி அவங்களோட அந்த டிப்பிக்கல் நார்மாலிட்டியிலேருந்து தாண்டி இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் ஏதாவது சொல்ல விரும்புவீங்களா? I generally don't like giving advice. ஓகே. ஏன்னா எனக்கு யாராவது வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல எனக்கு கோவம் தானே வரும். ஓகே. அது மாதிரி தான் அவங்க சுச்சுவேஷன் என்னவோ அது நம்மளுக்கு தெரியாது, ரைட்? இப்போ என்னோடய சுச்சுவேஷன் வாஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். என்ன ஒன்று சொல்லணும்னு எனக்கு தோணுதுன்னா, டோன்ட் லூஸ் ஹோப், ரைட்? நம்ம பேஷனேட்டாக
அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நம்ம போட்டோம்னா அது வந்து எப்போவா இருந்தாலும் அதுக்கான இது ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் இந்த நார்மாலிட்டி அண்ட் த டிஃபரன்சஸ் லைக் ஃபாரின்ல இருக்கிற ஐ மீன் அங்கே ஃபாரின்ல இருக்கிறதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ்ஸ் இங்கே இந்தியாவில் வந்துட்டு நெகட்டிவ்ஸாக இருக்கும். ஸோ இந்த கம்பேரிசனில் எது எது அங்கே பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் இங்கே நெகட்டிவாக இருந்தது உங்களுக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத விட கான்ஷியஸ்னஸ், இக்னரன்ஸ் அதுதான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ அங்கே வந்து நான் பொண்ணுன்னு சொன்னால் நான் ஒரு பொண்ணு அவ்வளோதான். அதை எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் தேர்ட் ஜெண்டர், நீங்கள் இது, நீங்கள் அது அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நான் பொண்ணுன்னு சொன்னால் ஒரு பொண்ணு, அதுக்கான ரெஸ்பெக்ட்டு, ஒரு இண்டிவிஜுவலுக்கான ரைட்ஸ், அது இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டு, அந்த ரைட்டை புரிஞ்சுக்கிட்டு கான்ஷியஸாக அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இங்கே என்னடான்னா தேர் ஆல்வேஸ் குவெஸ்டினிங் ஹூ யூ ஆர். உங்களை வந்து திருநங்கை அப்படிங்கிற டேக்குள்ளே அடைக்க ட்ரை பண்ணுவாங்க. தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் மேலே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. எனக்கு புரியுது. இப்போ வந்து ரொம்ப வருஷமாக எந்த ஒரு அடையாளமும் இல்லாதவங்க மோசமான வார்த்தைகளால் அவங்கள பேசி தான் அதிலிருந்து நம்ம வந்து திருநங்கைன்னு ஒரு அழகான அடையாளம், தேர்ட் ஜெண்டர்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் இது கேரண்டி அதெல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் இதுவுமே வந்து அவங்கள ஐசோலேட் அதாவது சொசைட்டிக்குள்ளே மிங்கிளாக விடாமல் ஐசோலேட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது வந்து நெகட்டிவ்ங்கிறத விட லாட் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு வந்து இக்னரன்ஸ் அப்படின்னு தோணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்னா ஆண், பெண்ணா பெண், இது ரெண்டை விட்டு எதாக இருந்தாலும் உடனே தேர்ட் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிலாம் நம்ம சொல்லிடுறோம். வெஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் கூட அதோட கான்செப்ட் இஸ் மச் மோர் நுவான்ஸ்ட். இப்போ நான் வந்து பயாலஜிக்கலாக மேலாக இருந்தாலும் பெண்ணாக மாறிட்டேன் இல்லையா. இப்போது மை ஜெண்டர் இஸ் ஃபீமேல் தான். என்னோடய பாஸ்போர்ட், என்னோடய ஆதார் கார்டு, எவ்ரி திங் சேஸ் மை ஜெண்டர் இஸ் ஃபீமேல். ஓகே. ஆனால் இங்கேனா தே வுட் ஹவ் ஃபோர்ஸ் மீ டு கெட் அ தேர்ட் ஜெண்டர் திங். எகெயின் கான்ஸ்டியூஷன்லி அதுக்கான நீட் எனக்கு புரியுது. பட் ப்ராக்டிக்கலி எனக்கு பர்சனலாக அதில் உடன்பாடு இல்லை. ஸோ அந்த மாதிரி சில இக்னரன்ஸ் தான் நான் நிறைய பார்க்குறேனே தவிர நெகட்டிவிட்டின்னு பெருசாக எனக்கு பர்சனலாக எதுவும் தோணுதில்லை. See, when I have a certain social status, when I have a certain financial status, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்தெல்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். அது வந்து எனக்கு ஒரு டிரான்ஸ் பர்சனாக எனக்கு மட்டும் இல்லை, ஜென்ரல் சொசைட்டியில் அந்த மாதிரி தான். எப்போல்லாம் உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் ஈஸியாக உங்களை அப்ரெஸ் பண்ணுறதுக்கும், உங்களை அடிக்கிறதுக்கும், உங்களை ஏதாவது சொல்கிறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருப்பாங்க. ஓகே. ஸோ தட் வாஸ் வெரி டீப் அப்படின்னு தேங்க்யூ. சொன்னேன். அண்ட் வென் டாக்கிங் டு யூ இந்த கான்வர்சேஷனில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு பர்சன் கிட்ட நான் பேசும்போது எப்படி பேசலாம், என்ன கேட்கலாம், எது கரெக்ட் எது தப்பு, இல்லாட்டி தப்புனா அதை எப்படி சேஞ்ச் பண்ணி கேட்கலாங்கிற அந்த ஒரு எஜுகேஷன் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் Neela Nira Sooriyan and the other upcoming films of yours. Yes, absolutely. And with that main take away, ignore, do more. அதை வச்சுட்டு and I'm ending this session with you. Thank you so much, ma'am. It was great talking to you. Thank you so much. நான் சொன்ன மாதிரி என்னோட படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கு, நீல நிற சூரியன். ப்ளீஸ் தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.